இன்று மீஞ்சூர் வடக்கு ஒன்றியம் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பகுதியில் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்றார்கள். நேற்றைய தினம் நம்முடைய துணை முதலமைச்சர் பிரச்சாரத்தை தொடர்ந்து ஆங்காங்கே இருக்கின்ற கழக தோழர்கள், கூட்டணி கட்சி நண்பர்கள் மிகவும் ஆர்வமாக மீண்டும் தமிழக முதலமைச்சர் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று ஒரே எண்ணத்தோடு சிறப்பான வரவேற்பு அளித்தார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த வட்டார பகுதிகளில் மேற்கொண்ட பணிகள் என்னவென்றால், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நீண்ட காலமாக பேருந்து வசதி கேட்டிருந்தார்கள். அந்த வகையில் T43 என்ற பேருந்தை புதிதாக இயக்கியுள்ளோம். ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த பேருந்து புதிதாக பேருந்து அமைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 2 பகுதிகளுக்கு, அதாவது கீரப்பாக்கம் மற்றும் கல்லூர் பகுதிகளுக்கு அவர்கள் பேருந்து வசதி கேட்டார்கள். வரும் ஆண்டுகளில் அதை நிச்சயமாக செய்து கொடுப்போம் என்று சொன்னோம். காரணம், அந்த பகுதிகளில் சாலை வசதி கடந்த ஆண்டுகளில் இல்லை. ஆனால் சில மாதங்களுக்கு முன்னால் சிறப்பாக சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் புதிய வழித்தட பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்துள்ளோம். அதே போல மீனவ பகுதிகளில் அவர்களுக்கு அடிப்படை வசதிகளான சாலை வசதி மற்றும் இதர வசதிகளை செய்து கொடுத்துள்ளோம். ஆகவே அவர்கள் வரவேற்பு மிக சிறப்பாக உள்ளது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மீன்பிடி தடைகால நிவாரணத் தொகையாக 8000 ரூபாய் 12,000 தருவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார்கள். அது மீனவ மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அதே பகுதிகளில் படகு இறங்குதளம், அது உலர்தளம், இது போன்ற கட்டிடங்களை சிறப்பாக கட்டி முடித்திருக்கிறோம். அதே போல இன்னும் ஒரு சிறிய நீண்ட நாளாக மக்களுடைய கோரிக்கை, அதே கோரிக்கை தான் இப்போதும் என்று வைத்தார்கள். சரியான குடிநீர் எங்களுக்கு இல்லை என்று. காரணம், கடலோர பகுதிகளில் பெரும்பாலும் உப்பு நீராக இருக்கிறது. பல நிலைகளில் சட்டமன்றத்தில் நான் கேள்வி எழுப்பியிருக்கிறேன். இதற்கெல்லாம் ஒரே தீர்வாக, ஏனென்றால் இது தொடர் பிரச்சனையாக இருப்பதினால், நீண்டகால கோரிக்கையாக இருப்பதினால், இதை சரி செய்வதற்கு, அதாவது கடலோர பகுதி எல்லா கிராமங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறதால் சரி செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார்கள். சுமார் 450 கோடி ரூபாய் செலவில் தேர்வாய் கண்டிகை பகுதியில் இருந்து ராட்சத குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து இந்த மக்களுக்கு அந்த நல்ல தண்ணீரை வழங்க வேண்டும் என்பதற்காக டிபிஆர் தயார் செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற இன்னும் ஓரிரு மாதங்களில் கழக ஆட்சி அமைந்தவுடன் மிகவும் சிறப்பாக மக்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு எட்டப்படும் என்பது தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன்.